பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும்பொன் மயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி, கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாருதியே போற்றி, என் இரு கண் போற்றி என்று திருச்செந்தூர் பொதிகை தொலைக்காட்சியின் நேரலை வழியாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற திருச்சீரலைவாய் இரண்டாம் படை வீடு, திருச்சீரலைவாய் எனும் இரண்டாம் படை வீடு தூத்துக்குடி மன்னார் வளைகுடாவுக்கு அருகிலே அருமையான கடற்பகுதியிலே 3000 ஆண்டுகள் பழமையான தலத்திலே திருமுருகன் இருந்து கொண்டிருக்கிறான். திருச்சீர் அலைவாய் என்கிற அந்த தலத்திலே திருச்செந்தூர் முருகன் இருந்து கொண்டிருக்கிறான். ஜெயந்திபுரத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். கட்டளையை ஏற்று சூரபதுமனை அழித்து வெற்றி பெற்ற தலம்தான் திருஜெயந்திபுரம். இதோ மயில் இருந்து கொண்டிருக்கிறது. மயில் வந்துவிட்டால் வெற்றி வந்துவிட்டது என்று பொருள். பூஞ்சினை இருந்த போல்கான் மங்கை என்று குறுந்தொகையானது மயிலை பற்றி சொல்லுகிறது. அகவல், ஆயல், ஏங்கல் என்று பல்வேறு பெயர்களால் மயில் அழைக்கப்படுகிறது. அருமையான மயில் வந்திருக்கிறது. மயிலை பார்க்கிறோம், மயிலினுடைய கழுத்தை பார்க்கிறோம், முருகன் எங்கே வந்திருக்கக்கூடிய தொகையை பார்க்கிறோம். அந்த மயிலை பார்க்கும் போது நீலமயில் மீது வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கிறோம். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக திருச்செந்தூர் என்கிற திருச்சீர் அலைவாய்க்கு வந்துவிட்டதை பார்க்கிறோம். மயில் தன்னுடைய தோகையை காட்டுகிறது. மலர் மாலைகள் எல்லாம் இங்கே அருமையாக திருமுருகனுடைய ஆலயத்திலே அருமையாக மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. மற்ற படை வீடுகளுக்கெல்லாம் மலை கோயில்களாக இருக்கின்றது. இந்த படை வீடு மட்டும்தான் கடற்கரை, 9 தளங்கள், 157 அடி கோபுரம் என்று தேவர் குரு வியாழ பகவான் காட்சி தந்த திருத்தலம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோபுரம், 157 அடி கோபுரங்கள், 9 தளங்களை பார்க்கிறோம். இந்த கோபுரத்திற்கு அருகில்தான் சுரசம்ஹார பெருவிழா நடக்கிறது. இதோ மலர் மாலைகள் அசைந்து அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. பின்னணியிலே கடல் அலையானது அருமையாக முருகனுடைய பாதங்களை எல்லாம் தாளாட்டி கொண்டிருக்கிறது. வெற்றிக்கு நன்றி சொல்ல வெற்றிக்கு நன்றி சொல்ல அறுபடை வீடுகளுள் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி பெருவிழா தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பாதுகாப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக நிழற்கூடங்கள் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்தும் சானிடைசர் மூலம் கைகளை கழுவிய பின்பும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முகக்கவசம் அணியாமல் வரும் பக்தர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு தூய குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, கூடுதல் வாகன நிறுத்த வசதி முழுமையான அளவில் செய்யப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு 20 பெரிய LED திரைகள் அமைக்கப்பட்டு விழா நிகழ்ச்சிகளை தரிசன வரிசையில் நிற்கும் பொழுதே காணவும், விரதம் இருக்கும் பக்தர்கள் வீட்டிலேயே விழாவினை காணவும் லைவ் ஸ்ட்ரீமிங் வசதியும் செய்து வழங்கப்பட்டு வருகின்றது. பக்தர்கள் அனைவருக்கும் நாள் முழுவதும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான யாகசாலா பூஜை, அபிஷேகம், ஜெயந்திநாதர் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்வுகள் தினமும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சூரசம்ஹார பெருவிழாவை பொதிகை தொலைக்காட்சி நேரலையாக வழங்க உள்ளது. நாளை இரவு 11 மணிக்கு முருகப்பெருமாவின் திருக்கல்யாணம் பெருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நன்றி, வணக்கம். சஷ்டியினுடைய யாகம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. முதல் நாள் அதிகாலையிலே ஹோமகுண்டத்திற்கு மூலவரினுடைய பிரதிநிதிகளாக வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதன் எழுந்தருளக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம்.
ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. இதோ பாருங்கள், கடல் அலை அங்கே வந்து கொண்டிருக்கிறது. கடல் அலையானது முருகனுடைய பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை கழுவிக் கொண்டிருக்கிறது. எல்லா படை வீடுகளுமே மலைகளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஒரு படை வீடு மட்டும்தான் கடலாக கடல்புறத்தினுடைய பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சீர் அலைவாயை நாம் பார்க்கிறோம். இந்த திருச்சீர் அலைவாயிலே யாக குண்டங்கள் திருச்சீர் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் அபிஷேகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 5 நாட்களாக நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு 6வது நாளிலே, இந்த நாளிலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுப்பிரமணிய பெருமானுடைய அபிஷேகத்திற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பதிவு செய்யப்பட்ட பொதிகை தொலைக்காட்சி இந்த பதிவு செய்யப்பட்ட காட்சியை நேயர் நெஞ்சங்களுக்கு அருமையாக தருகிறது. உலகம் இன்புற எல்லோரும் மகிழ்வாக இருக்க இதோ ஜெயந்திநாதனுக்கு அங்கே வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாக குண்டத்தை பார்க்கிறோம். அருகோண வடிவத்திலே யாக குண்டமானது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியரும் சண்முகரும் ஜெயந்திநாதரும் குமரவிடங்கரும் அலைவாய் பெருமானும் வள்ளி தெய்வானையும் அந்த யாக குண்டத்திலே எருந்தலில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அங்கே அந்த முருகப்பெருமான் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அங்கே சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை எல்லாம் ஒபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நூல் கட்டப்பட்டு பூர்ண கும்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு திருமுருகன் அங்கே ஆவாகனம் செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாதம் வளர்பிறையினுடைய சஷ்டியிலே ஆட்கொள்ளார். இதோ அக்னி பகவான் எழுந்தருளி இருக்கிறான். அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்புறத்திலே நீங்கள் பாருங்கள், வேலும் மயிலும் துணை என்று வேலும் மயிலும் இருக்க முருகப்பெருமானுக்கு மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கப்படுகின்றன. வாசனாதி திரவியங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு சார்த்தப்படுகின்றன. எல்லாம் வைத்துக்கொண்டு சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவெல்லாம் முருகனுக்கு அவர்கள் வைக்கிறார்கள் என்று பாருங்கள். பூவை தந்து, பூவை இறைவனுக்கு தந்து, தண்ணீரையும் அதே போன்று மஞ்சளையும் திருமஞ்சத்தையும் பஞ்சகவியத்தையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மலரை வைத்துக்கொண்டு அங்கே அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்து மக்கள் எல்லாம் இன்புற்றிருக்க, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சொல்லுவார்களே, மலர்களை எடுத்து சிவாச்சாரியார்கள் வணங்கி இந்த திருச்சீர் அலைவாயிலே ஜெயந்திநாதனே உன்னுடைய சூரசம்ஹார விழா சிறப்பாக நடைபெற வேண்டும், நீயே வந்து எழுந்தருள வேண்டும் என்று அவர்கள் அங்கே வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அக்னி பகவானுக்கு அங்கே பூர்ணாகதிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல அங்கே நீங்கள் பாருங்கள், அக்னி பகவான் எழுந்து ஜெயந்திநாதனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா வளமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று அந்த சிவாச்சாரியார்கள் அங்கே மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பூவை எடுத்து முருகப்பெருமானுக்கு தருகிறார்கள். இதோ அக்னி மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்முடைய சிந்தனை எப்போதும் மேல் நோக்கியே இருக்க வேண்டும். தீப தூபங்கள் காற்றப்படுகின்றன, தீப தூபங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் 1,00,000 கிரந்தத்திலே கந்தபுராணத்தை எழுதியிருக்கிறார். அதாவது 33 கோடி தேவர்களும் இந்த சஷ்டி திருநாளிலே இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐதீகம் இருக்கிறது. 66 கோடி அசுரர்கள், அதையெல்லாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாசர் பாடக்கூடிய 18 புராணங்கள், மொத்த புராணங்களினுடைய அந்த எண்ணிக்கை என்னவென்று சொன்னால் 4,00,000 கிரந்தம் என்று சொல்லுவோம். அதிலே கந்த புராணம் 1,00,000. இந்த தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வேலுக்கும் மயிலுக்கும் அவர்கள் தீபாராதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலும் மயிலும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை பொதிகை இங்கே உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. நேயர்கள் எல்லோரும் அதை பார்த்து இன்புற வேண்டும் என்பதற்காக அதை தந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த பொருள்களை எல்லாம், பொறியை எல்லாம் அங்கே பூர்ணாகதியிலே தந்து கொண்டிருக்கிறார் சிவாச்சாரியார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கச்சியப்ப சிவாச்சாரி எழுதிய கந்தபுராணத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது முருகனுடைய 16 திருவுருவங்கள்
இங்கே சிவாச்சாரியார்கள் அவர்கள் வணங்கி மகிழ்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அந்த முருகனுக்கு, மாயோன் மருகனுக்கு, சக்திதரனுக்கு, கந்தசாமிக்கு, தேவ சேனாதிபதிக்கு அவர்கள் அந்த யாக குண்டத்திலே தரக்கூடிய அந்த பூர்ணாகுதியை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சக்திதரர், கந்தசுவாமி, தேவ சேனாதிபதி, நீங்கள் பாருங்கள், வாசனாதி திரவியங்கள் எல்லாம் அங்கே யாக குண்டத்திலே தரப்படுகிறது. புகையானது எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த அருகோண வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த யாக குண்டத்திலே சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை சொல்லி சொல்லி முருகனுடைய பெயரை சொல்லி குமாரசாமியே, சண்முகரே, தாரகாரியே, சேனாதிபதியே என்று சொல்லி சொல்லி அவர்கள் எல்லா பொருள்களையும் அங்கே நெய்யை விடுகிறார்கள். அதாவது ஆணவமானது அழிந்து அங்கே அருளானது பெருக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக நெய்யை விடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசனாதி திரவியங்கள் எல்லாம் அங்கே ஜெயந்திநாதனுக்கு முன்னால் இடப்படுகிறது. பூர்ணாகுதிக்கு அங்கே தயாராகிறது. எல்லா பொருள்களும் அங்கே வந்துவிட்டன. எல்லோரும் வணங்குகிறார்கள். வணங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். சக்திதரர், கந்தசாமி, தேவ சேனாதிபதி, சுப்பிரமணியர், இந்த காட்சிகள் எல்லாம் நேற்றைக்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளாக இதோ அங்கே அக்னி பகவானுக்கு பூர்ணாகுதியாக அவர்கள் தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஈசனுடைய மகனே, இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அந்த சிவாச்சாரியார்கள் நெய்யையும் தன்னுடைய மெய்யையும் அங்கே தந்து அவர்கள் அங்கே தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன தவத்தை நாம் செய்தோமோ என்று அத்தனை பேரும் பார்க்கும்படியாக இந்த காட்சியை பொதிகை தொலைக்காட்சி பதிவு செய்த காட்சியாக உங்கள் முன்னால் தந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து யாகசாலையிலே, யாக குண்டத்திலே எல்லா விதமான யாகங்களும் அங்கே நிகழ்த்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கல்யாண சுந்தரனை, பாலசுவாமியை இதோ நீங்கள் பாருங்கள், அக்னி பகவானுக்கு அவர்கள் தரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. நம்முடைய இதய கமலமானது மலர்கிறது. இதோ அக்னி பகவான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறான். இதோ தீபாராதனை நடக்கிறது. வீட்டில் இருந்து கொண்டே நாம் அனைவரும் அதை எடுத்து அந்த தீபாராதனையை கண்ணிலே ஒத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே சிவாச்சாரியார்கள் அங்கே தூப தீபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். செந்தில்நாதனே, ஜெயந்திநாதனே, முத்துக்குமரனே, ஞானபண்டிதனே, நீ எப்போதும் எங்களுக்கு அருமையாக நீங்கள் பாருங்கள், தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தட்டடுக்கு தீபாராதனை என்று சொல்லுவோமே, அடுக்கடுக்கான நம்முடைய துன்பங்களை எல்லாம் அடுக்கடுக்கான இந்த தீபாராதனை முற்றிலுமாக அழிப்பதற்காக தட்டடுக்கு தீபாராதனையை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, பொதிகை இதை பதிவு செய்து உங்களுக்காக காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த தீபமானது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த தீபமானது எப்படி சுடர்விட்டு எரிகிறதோ அதை போல நம்முடைய துன்பங்களும் இதோ தீபாராதனை ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தீபாராதனை நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருளை அகற்றட்டும். சிவாச்சாரியார்கள் முருகப்பெருமானுக்கு மலர்களை எல்லாம் இட்டு அங்கே வணங்குகிறார்கள். பக்தர்கள் வணங்குகிறார்கள். பொதிகை பதிவு செய்த காட்சியை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியினுடைய சிறப்பாக நம்முடைய முருகப்பெருமானை பார்க்கிறோம். அந்த முருகப்பெருமானுடைய அழகு மிக இன்று காலையில் நடைபெற்ற அபிஷேகத்தை, அதனுடைய சில காட்சிகளை இப்போது நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே நடந்த காட்சி முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பாருங்கள். எத்தனை அற்புதமான முகம் பாருங்கள். ஈசருடன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே என்று அடியார்கள் எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இதோ அந்த பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செந்திலதிபனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே நடைபெற்ற தீபாராதனை, இதோ அதனுடைய அபிஷேகம், இந்த அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதிவு செய்த காட்சியை இன்றைக்கு பொதிகை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமான் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றான். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் ஏதோ அபிஷேகத்தை பார்க்கின்றோம். அபிஷேகத்தை பார்க்க நாம் என்ன தவம் செய்தோமோ என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். அந்த அபிஷேகத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த அபிஷேகத்திலே நம்முடைய மன தூய்மையை தருவதற்காக தண்ணீரும் எண்ணெயும் அதே போன்று பாலும் இங்கே வழங்கப்படுகிறது. நம்முடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக பசும்பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த பதிவு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமஞ்சனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மஞ்சள் இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான இங்கே பார்க்கிறோம் மஞ்சள்.
நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு அந்த மஞ்சளை அபிஷேகமாக தரக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக திருமஞ்சனத்தெல்லாம் நீக்கக்கூடிய திருவடியாக இருக்கக்கூடிய உனக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம் என்று இதோ அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே. மஞ்சளும் திருமஞ்சனமும் பஞ்சகவியமும் பசும்பாலும் தயிரும் தேனும் நெய்யும் இளநீரும் கரும்பு சாறும் எல்லாம் இறைவனுக்கு அங்கே அபிஷேகமாக அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், இன்றைக்கு காலையிலே பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை நேயர்களுக்காக பொதிகை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் காண்பதற்கு என்னதவம் செய்தோமோ என்று நாம் வீட்டில் இருந்து கொண்டு நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. இதோ தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுடைய மேனியிலிருந்து அந்த பழ ரசமானது விழுந்து கொண்டிருக்கிறது, பஞ்சாமிர்தம் விழுந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பார்க்கிறோம். பஞ்சாமிர்தம், அதே போன்று தேன், எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. மன தூய்மையை தருவதற்கும், உடல் சுகத்தை தருவதற்கும், நட்பினை தருவதற்கும், நோயில்லாமல் வாழ்வதற்கும், ஆயுளை தருவதற்கும், புத்திர பலனை தருவதற்கும், முக்தியை தருவதற்கும் எல்லாம் இங்கே அபிஷேகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாமிர்தத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். மிருத்யுஞ்சயம் என்று சொல்லுவோமே, யமபயத்தை நீக்கக்கூடியதாக இந்த பஞ்சாமிர்த அபிஷேகமானது இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா புண்ணியமும் எங்களுக்கு வந்தடைய வேண்டும். பிறவி என்கிற பெருங்கடலை நாங்கள் நீந்தி கடக்க வேண்டும். உன்னுடைய பாதார விந்தங்கள் எங்களுக்கு தெப்பமாக அமைய வேண்டும். செந்தில்நாதனே, ஜெயந்திநாதனே, முத்துக்குமரனே என்று அவர்கள் பாருங்கள். அடுத்தடுத்த பொருள் அங்கே தண்ணீரையும் பச்சரிசி மாவையும் மஞ்சளையும் பஞ்சகவியத்தையும் பசும்பாலையும் தயிரையும் தேனையும் நெய்யையும் இளநீரையும் அவர்கள் அபிஷேகமாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரியார்கள் மெய்மறந்து ஈசனை முருகனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீர், அந்த புனித நீரானது இறைவன் மீது விழுந்து எல்லோர் மீதும் தெரித்து விழுகிறது. இம்மை என்கிற இந்த இடத்திலிருந்து அருமையான அபிஷேக தீர்த்த நீரானது சுவாமியின் மீது பால் விழுந்து கொண்டிருக்கிறது. சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலாபிஷேகத்தை பார்த்தால் எல்லா புண்ணியமும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். இங்கே அவளுடைய மனதானது குளிரும்படியாக பால் அபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். பாலும் பன்னீரும் இளநீரும் எல்லாம் இறைவனுக்கு அங்கே அபிஷேகமாக பார்க்கப்படுகின்றது. எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்திலே சுப்பிரமணியரும் சண்முகரும் ஜெயந்திநாதரும் குமரவிடங்கரும் அலைவாய்ப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் வீற்றிருக்கக்கூடிய அருமையான இடத்திலே அபிஷேகத்தை நம்முடைய சிவாச்சாரியார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அறுபடை வீடுகளிலே திருச்செந்தூர் என்கிற இந்த இடம் மட்டும்தான் மிகச்சிறந்த படை வீடாக, கடலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. மஞ்சள் நீராட்டு என்று சொல்லுவோமே, அந்த மஞ்சள் நீராட்டு முடிந்து பாலபிஷேகம் நடந்து இதோ பன்னீர் அபிஷேகம் நடந்து இறைவனுக்கு எல்லா அபிஷேகங்களும் நடக்கக்கூடிய நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாதம் இதோ பால் குளிர குளிர எம்பெருமானுடைய மேனியிலே விழுந்து கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியார்கள் பரவசத்தோடு பாலை இறைவன் மீது அவர்கள் இங்கே அபிஷேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அருமையான தீப ஆராதனையானது வந்து கொண்டிருக்கிறது. முருகா, மாயோன் மருகா, எங்களுக்கு எல்லா நலனையும் நீ எப்போதும் தர வேண்டும் என்று தேனை இங்கே இறைவனுக்கு அவர்கள் அபிஷேகமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கி நிறுகாலும் தோன்றும் என்று சொல்லி தேனை இறைவனுக்கு அம்பாளுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் அங்கே சிவாச்சாரியார்கள் அபிஷேகமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்தவுடன் தீபாராதனை காட்டப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். இதோ அடுத்தடுத்த அபிஷேகங்கள், தயிர் அபிஷேகமானது அடுத்து வருகின்றது. ஒவ்வொரு அபிஷேகத்தையும் நாம் பார்ப்பதற்கு இங்கே என்ன பேறு பெற்றோமோ என்று எல்லா பொருள்களையும் இறைவனுக்கு தந்து அபிஷேகம் செய்து இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான தலத்திலே நம்முடைய இம்மை என்கிற இந்த இம்மையினுடைய துன்பங்களை எல்லாம் முருகப்பெருமான் நீக்க வேண்டும் என்பதற்காக, புண்ணியத்தை தர வேண்டும் என்பதற்காக, எல்லோருடைய ஆயுளையும் நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக, நோய் நொடி இல்லாமல் வர வேண்டும் என்பதற்காக இங்கே அபிஷேகத்தை பார்க்கிறோம்.
தயிர் இறைவனுக்கு வழங்கப்படுகிறது, அபிஷேகம் செய்யப்படுகிறது, தீபாராதனை காட்டப்படுகிறது. சிவாச்சாரியார்கள் மந்திரத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 32 பொருள்களை வழக்கமாக அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொல்லுவார்கள். தண்ணீரும் எண்ணெயும் பச்சரிசியும் மஞ்சளும் திருமஞ்சமும் அதே போன்று பசும்பாலும் தயிரும் தேனும் நெய்யும் சர்க்கரை பாகும் இளநீரும் கரும்பு சாறும் எலுமிச்சை பழத்தினுடைய அந்த ரசமும் இங்கே பார்க்கிறோம். அடுத்தடுத்து நெய் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நெய் அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் நம்முடைய மனதிலே அவர்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கும் என்பதற்காக நெய்யினுடைய தன்மை, நெய் ஒரு நாளும் கெடாது. அதே போல் மேலே அன்னத்தை வைக்கிறார்கள். அன்னத்தை வைத்து சுவாமிக்கு அவர்கள் வணங்குகிறார்கள். அன்னமும் நெய்யும் பாலும் தயிரும் இறைவனுக்கு அபிஷேகமாக தரக்கூடிய வழங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எல்லா சுகமும் பெற வேண்டும், மன தூய்மையை நம்முடைய மனமானது பெற வேண்டும் என்பதற்காக இந்த அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சீர் அலைவாய் என்கிற இந்த திருச்செந்தூர் தலத்திலே இத்தனை அற்புதமாக மலர் மாலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு அடுத்தடுத்த அபிஷேகங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீபாராதனை, ஒரு அபிஷேகம் முடிந்தவுடன் தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் எல்லோருக்கும் விபூதி அபிஷேகம். எத்தனை அற்புதமான விபூதி பாருங்கள். இந்த விபூதி நெற்றியிலே பூசியவர்களுக்கு எந்த துன்பத்தையும் தராது என்று சொல்லப்படுகிற திருநீற்றினுடைய மகிமையை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமே. அந்த திருநீர் இறைவனுக்கு இங்கே அபிஷேக பொருளாக தரப்படுகிறது. அந்த விபூதியை இலை விபூதியாக, பன்னீர் இலை விபூதியாக பக்தர்கள் எல்லோரும் இல்லத்திற்கு கொண்டு சென்று வணங்கக்கூடிய எல்லா சிறப்பையும் இந்த திருச்செந்தூர் திருத்தலமானது தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தலத்திலே கிடைத்த விபூதி என்பது சாதாரணமானது அல்ல. இந்த விபூதி என்பது எந்த விதமான இம்மைக்கும் மறுமைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது இந்த விபூதி போன்றதைத்தான் என்று சொல்லி மனத்தை தருவதற்காக இறைவனுக்கு அவர்கள் முருகனை காட்டுகிறார்கள். பாருங்கள், அற்புதமாக விபூதி அபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கிறது. குளிர குளிர ஈசன் மகனுக்கு, நம்முடைய ஜெயந்திநாதனுக்கும் அம்மையர்களுக்கும் நம்முடைய விபூதியானது தரப்பட்டு தண்ணீரானது, தீர்த்தமானது சுவாமிக்கு அபிஷேகமாக இடப்படுகிறது. தண்ணீர் எப்படி அந்த இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த திருமஞ்சனம் என்று சொல்லுகிறோமே, அதை நாம் இங்கே அபிஷேகமாக அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பொருளையும் பார்க்க பார்க்க 32 பொருளை வைத்து திருமுருகனுக்கு அபிஷேகம் செய்வதாக இந்த கோயிலினுடைய ஆகமமானது சொல்லுகிறது. அந்த 32 பொருளையும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தண்ணீராக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, திருமஞ்சன பொடியாக இருந்தாலும் சரி, பஞ்சகவியமாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, இதோ அங்கே சந்தனமானது சுவாமியினுடைய பாதத்திலே வைக்கப்படுகிறது. அந்த சந்தனமானது இறைவனுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் செறிமீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர்மால்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று பக்தர்கள் எல்லோரும் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பதிவு செய்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சிவாச்சாரியார்கள் தீபாராதனையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அபிஷேகமானது நடைபெறுகிறது. சுவாமியினுடைய உச்சி முதல் பாதம் வரை அந்த அபிஷேக நீரானது மேலிருந்து கீழே விழுந்து அங்கே சிவாச்சாரியார்களுக்கு அந்த தண்ணீரானது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மலர் மாலைகள் வந்துவிட்டன. எப்போதுமே முருகனுடைய முகம் என்பது மலர் போன்ற முகமாக இருக்கும். அருமையான செவ்வரளி மாலை, அற்புதமான மாலைகளால் அங்கே முருகன் அழகாக இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கி நிறுகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகா என்று ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஓதுவார்களுக்கு முன்னால் முருகப்பெருமான் அங்கே அருமையாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய எல்லா அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். உன்னை ஒழிய ஒருவரையும் இங்கே பார்க்கிறோம். வெற்றிவேர் என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் மாலையாக வைத்து முருகனுக்கு அவர்கள் சார்த்துகிறார்கள். எத்தனை எத்தனை மாலைகள், எத்தனை எத்தனை அபிஷேகம் வெற்றிவேரை சார்த்துகிறார்கள் நாம் பார்க்கிறோம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா திருமுகத்தை பாருங்கள், அருள்பாலிக்கக்கூடிய முகத்தை பாருங்கள். நெத்தியிலே அந்த அங்கே பொட்டு வைத்த அந்த முகத்தை பாருங்கள், மங்கள முகத்தை பாருங்கள். வெற்றிவேருக்கு இடையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகத்தை பாருங்கள். அங்கே வள்ளி தெய்வானையோடும் வேலோடும் மயிலோடும் வீற்றிருக்கக்கூடிய அங்கே அருமையான
தீப தூபங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது, தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீபம் எப்படி மேல் நோக்கி உயர்ந்து எரிகிறதோ, இதோ ஜெயந்திநாதனுடைய முகம், அருமையான அருள் பாலிக்கக்கூடிய முகம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். இதோ தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பாருங்கள், தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நேரலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா. அருமையான நேரலை வந்து கொண்டிருக்கிறது. நேரலை காட்சிகளை பொதிகை உங்களுக்கு அருமையாக வழங்கி கொண்டிருக்கிறது. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா. வானோர் கொடியவினை நீர்த்தருளும் தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று அருமையாக பக்தர்கள் அங்கே மனதிலே நினைக்கக்கூடிய இறைவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரியார்கள் அங்கே சுவாமிக்கு எல்லா விதமான அழகையும் தந்து, எல்லா விதமான எல்லாவற்றையும் தந்து எப்போதும் அங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்களே. திருமுருகாற்றுப்படை என்கிற அந்த இடத்திலே, திருமுருகாற்றுப்படையிலே, திருச்சீர் அலைவாய் எனும் திருச்செந்தூரிலே காற்றை போல் வேகமாக செல்லும் ஆண் யானையின் மீது நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் அருமையாக திருச்சீர் அலைவாய் என்கிற திருச்செந்தூரிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியதை பொதிகை உங்களுக்கு நேரலையாக தந்து கொண்டிருக்கிறது. ஜெயந்திநாதரினுடைய திருமுடியானது தாமம். அங்கே பாருங்கள், வெற்றிவேல் வீரவேல் சூரவேல். வேல் என்று சொன்னால் வெல் என்று சொல்லுகிறோமே, அந்த வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த வேல். இந்த வேல் சாதாரண வேலா? இந்த வேல்தான் ஞானவேல், இந்த வேல்தான் பக்திவேல், இந்த வேல்தான் எல்லா விதமான சக்தியையும் தரக்கூடிய சக்திவேல். அந்த வேலை பார்க்கிறோம், வேலை பார்க்கிறோமே. சக்திதரர் கந்தசுவாமி, தேவசேனாதிபதி சுப்பிரமணியர் என்று முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், முருகப்பெருமானுடைய திருச்சீர் அலைவாய் என்கிற அந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அத்தனை வேல், அந்த வேலுக்கு பின்னால் ஜெயந்திநாதருடைய வெற்றி முகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேல் சாதாரண வேலா? இல்லை, அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த வேல். அந்த வேலுண்டு வினையில்லை என்று சொல்லுவோமே, எல்லா புராணங்களிலும் பார்க்கிறோம். இந்த வேலினுடைய புகழை, இந்த வேலினுடைய அழகையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் என்கிற இந்த கோயிலிலே மிகச் சிறப்பானது எது என்று சொன்னால் இந்த வேல்தான், வெற்றிவேல். இதை பார்ப்பவர்களுக்கு வெற்றியானது எப்போதும் வரும். ஜெயந்திநாதன் எப்போதும் வெற்றியை தருவான். கோயிலுக்கு முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையாக முருகப்பெருமான் அங்கே எழுந்து அருளக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், அருமையாக பார்க்கிறோம். ஜெயந்திநாதரினுடைய திருமுடி அசைந்து ஜெயந்திநாதர் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவருடைய ஜெயந்திநாதர் அருமையாக அங்கே வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஜெயந்திநாதருக்கு முன்னால் அந்த வேல் இருக்கிறது. ஜெயந்திநாதரினுடைய திருமுடியை பாருங்கள். தாமம், முகுடம், பதுமம், கிம்புரி, கோடகம் எனும் ஐவகையான அலங்காரங்களோடு ஜெயந்திநாதர் இதோ எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். ஐவகை அலங்காரங்களையும் சொன்னேனே. அழகு கிரீடத்தை நீங்கள் பாருங்கள், அருமையான கிரீடம். எத்தனை அற்புதத்தை நாம் செய்திருக்கிறோம். அழகு கிரீடத்தோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே மகர குலை வடிவிலே அமைந்த காதணிகள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. மகர குலை வடிவிலே அமைந்த காதணிகளோடு எம்பெருமான் ஜெயந்திநாதன் வேல் முன்னே நிற்க ஜெயந்திநாதன் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை அற்புதமான காட்சி பாருங்கள். மண்டபத்திலிருந்து சூரபத்மனை அழிப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார். சுவாமியினுடைய இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுவாமிக்கு இடதுபுற பின்சூரிலே லிங்கமானது இருக்கிறது. அந்த கோயிலினுடைய சிறப்பை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த திருத்தலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாமி கிளம்பி விட்டார். அதாவது மாயம் பூவை பாருங்கள், அற்புதமான பூக்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான பூக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. தாமரை மலர்களை பார்க்கிறோம். எத்தனை அற்புதமான எலுமிச்சம்பழ மாலையை பாருங்கள். அருமையான முல்லையையும் அருமையான மல்லிகை மாலையையும் வெட்டிவேர் மாலையையும் நீங்கள் பாருங்கள். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை கீழே வைத்துக்கொண்டு அங்கே மாலையோடு சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஈசன் எத்தனை அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஒவ்வொரு முகத்தையும் பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான்
படை கிளம்புவதற்காக இங்கே முருகப்பெருமான் ஆடி ஆடி அசைந்து அசைந்து தன்னுடைய மண்டபத்தை விட்டு எழுந்தருளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது முருகன் கங்கையால் தாங்கப்பட்டதால் காங்கேயன் என்று அழைக்கப்பட்டான். சரவண பொய்கையில் உதித்ததால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். நெருக்கமாக பார்க்கிறோம், முருகனை பக்கத்திலே பார்க்கிறோம். அந்த முகம் சிரிக்கக்கூடிய முகம். பாருங்கள், அந்த மாலையானது கீழே விழுகிறது. நான் போருக்கு தயாராகிவிட்டேன் என்று திருமுருகன் காட்டிக் கொண்டிருக்கிறான். சிவாச்சாரியார்கள் முன்னே நடந்து கொண்டிருக்கிறார்கள். பொதிகை நேரலையாக இந்த அரிய காட்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அருமையாக கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிற அந்த கந்தபுராணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது வேல் நடந்து கொண்டிருக்கிறது. வேல் வேல் வேல், வெற்றி வேல், வீரவேல், பக்திவேல் போருக்கு கிளம்பிவிட்டது. அதாவது முருகா, நீ போய் தேவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய சூரபத்மனை கூட்டத்தோடு அழித்து இந்திர பதவியை மீண்டும் பெற்றுத்தா என்று சிவபெருமான் அனுப்பிவிட்டார். முருகனுடைய வீரவேல் கிளம்பிவிட்டது. நம்முடைய போருக்கு கிளம்பக்கூடிய காட்சியை பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி முருகப்பெருமானுடைய அருமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் முருகப்பெருமானை தன்னுடைய மகனை அனுப்பி, உன்னுடைய வேலாயுதத்தால் தேவர்களினுடைய துயரங்களை எல்லாம் போக்கி அசுரர்களை அழித்து நீ வெற்றி வீரனாக வர வேண்டும் என்று சூரனை அவனொரு குழுவோடும் தடிந்து சுருதியின் நெறி நிறிய மகவான் பேரரசு அழித்து சுரர் துயர் அகற்றி பெயர்த்தி என்றனன் எந்தை பெருமாள் 11 ருத்ரர்களோடு 11 ஆயுதங்களான கொடி, வாள், வஜ்ரம், அம்பு, அங்குசம், மணி என்று 11 பொருட்களோடு சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், முருகப்பெருமான் போருக்கு கிளம்புவதற்கு அடையாளமாக வீரவேல், சூரவேல், வெற்றிவேல், எங்களுடைய துன்பங்களை எல்லாம் எப்போதும் அழித்து காக்கின்ற வீரவேல் இதோ இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலானது கிளம்பி விட்டது என்று சொன்னால், வேல் வெல் அந்த வெற்றியை தரக்கூடியதை சிவபெருமான் தன்னுடைய மகனை 11 ருத்ரர்களோடும் 11 ஆயுதங்களோடும் கொடி, வாள், வஜ்ரம், அம்பு, அங்குசம், மணி, தாமரை, தண்டம், வில், மழு முருகப்பெருமானை சுற்றி அத்தனை பொருட்களையும் தந்து நம்முடைய சிவபெருமான் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தம்முடைய மகனை ஈசன் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜெயந்திநாதனை நீ போருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் அழித்து வா என்று அனுப்பி வைக்கிறானே, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1,09,000 வீரர்களை முருகனோடு அனுப்பி வைக்கிறான். அதாவது அண்டர், பரணர், நந்தி, உக்கிரன், சண்டன், தீக்கண்ணன், சிங்கன் முதலாகிய பூதங்கணங்கள் எல்லோரும் இந்த வேலோடு ஒன்றாக வர 2000 வெள்ளப்பூத சேனைகளையும் ஈசன் அனுப்பி வைக்கிறார். சக்தி பொருந்திய மனோவேகம் என்று சொல்லப்படுகிறார். ரதத்திலே முருகப்பெருமான் ஜெயந்திநாதன் அந்த மண்டபத்திலிருந்து கிளம்பக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் சொன்னபடியாக, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, நீ எங்களுக்கு எப்போதும் வெற்றியைத்தான் தர வேண்டும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த காட்சிகளை எல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். கந்தபுராணத்திலே நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவாரே, வீரவேல், தாரை வேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கை வேல், வாரி குளித்த வேல், கொற்றவேல், சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை என்று சொல்லுவார்களே, அந்த வீரவேல் வெற்றிவேல் கிளம்பிவிட்டது. திருமுருகன் சினத்தோடு கிளம்பி விட்டான். திருமுருகனுடைய கண்களிலே சினமானது கொட்டிக்கொண்டிருக்கிறது. உன்னையொழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே என்று பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஜெயந்திநாதனை பார்க்கிறோம். அந்த முகத்திலே ஒரு கோபம் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஜெயந்திநாதனுடைய அந்த அருமையான மகுடத்தை பார்க்கிறோம். அந்த மகுடமானது ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஜெயந்திநாதனுக்கு மேலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவலிங்கத்தினுடைய அந்த மாலை ஏதோ ஜெயந்திநாதன் வந்துவிட்டார், ஜெயந்திநாதன் வந்துவிட்டார், வந்து கொண்டிருக்கிறார், போருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். 11 ருத்ரர்களோடும் 11 ஆயுதங்களோடும் கொடியோடும் வாளோடும் வஜ்ரத்தோடும் அம்பு, அங்குசம், மணி, தாமரை, தண்டம், வில், மழு என்று சொல்லி 11 ஆயுதங்களோடு முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னை நிந்தித்த தட்சனினுடைய யாகத்தை
சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பி அழிக்கிறார். தாரகாசுரன் சிவனாரினுடைய புதல்வரை தவிர தனக்கு வேறு யாராலும் அழிவு வரக்கூடாது என்பதற்காக ஈசனிடம் வரம் வருகிறான். இதோ அந்த தாரகனை அழிப்பதற்காகவும் அரக்கனை எல்லாம் அழித்து தேவர்களை மீட்பதற்காகவும் ஜெயந்திநாதன் தன்னுடைய மண்டபத்தில் இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கலக்கமடைந்த தேவர்கள் தியானத்திலிருந்து ஈசனை அவங்க அங்கே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது ஈசன் பார்வதி அன்னையினுடைய திருமணமானது நடைபெற்று வெகு காலமாகியும் கூட புதல்வன் வராத காலகட்டத்திலே எல்லோரும் விரும்பி விரும்பி கேட்டபோது ஈசானம், வாமதேயம், தத்புருஷம், சத்யோஜாதம், அகோரம், அதோ என்கிற முகங்களிலிருந்து நெற்றிக்கண் திறக்க 6 முகங்களிலிருந்து 6 தீப்பொறிகளானது பறந்து வாயுதேவன் அவற்றை சுமந்து அதிலிருந்து உதித்தவன் தான் நம்முடைய கந்தன் முருகன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய அருமையான ஜெயந்திநாதன். இதோ மேலே குடைகள் எல்லாம் வைக்கப்படுகின்றன. குடைகள் வைக்கப்பட்டு கோயிலுக்கு முன்பாக பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்கு இந்த அரிய காட்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. யானை முகன் தாரகனுடைய வதத்தை செய்வதற்காகவும் கிரவஞ்சனுடைய இறப்பை தருவதற்காகவும் சக்திவேலை பார்க்கிறோம். அந்த சக்திவேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். ஈசானம், வாமதேயம், தத்புருஷம், சத்யோஜாதம், அகோரம், அதோ என்று சொல்லப்படுகிற முகங்களிலிருந்து உதித்தவன் தான் நம்முடைய அருமையான முருகப்பெருமான். 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி நம்முடைய முருகப்பெருமான் வருகிறார். ஆட ஓர் உருவம், செங்கை அறைய ஓர் உருவம், நின்று பாட ஓர் உருவம், நாடி பார்க்க ஓர் உருவம், ஆங்கண் ஓட ஓர் உருவம், ஓர்வால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேட ஓர் உருவம், ஆக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று நாம் பார்க்கிறோமே, அந்த உருவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலையை மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நவசக்திகளிடமிருந்து வீரபாகுவும் வீரகேசரியும் வீர மகேந்திரரும் வீர புரந்தரரும் வீர ராட்சசரும் வீர மார்த்தாண்டரும் வீராந்தகரும் அதே போன்று வீர தீரரும் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீரபாகுத்தேவர் எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தார். அசுரர்களிடம் சென்று அவர்களிடம் பேசி பார்த்தார். ஆனால் எதுவும் அவர்கள் கேட்கவில்லை. ஆணவ மலமானது, மாயையானது. இதோ முருகப்பெருமானை பார்க்கிறோம், வேலையும் பார்க்கிறோம். வேலையும் முருகப்பெருமானையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே. முருகப்பெருமானுடைய சினம் கற்கக்கூடிய கண்கள். கந்தன் என்று சொன்னால் சேர்ப்பவன் என்று பொருள். அதாவது பிறவி என்கிற பெருங்கடலிலிருந்து நம்மை கரை சேர்க்கக்கூடியவன் என்று சொல்லுகிறோமே. கந்தா, கடம்பா, கந்துதல் என்று சொன்னால் சேர்த்தல். பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு கந்தன் இதோ வந்துவிட்டான், ஜெயந்திநாதன் வந்துவிட்டான். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் புரிவதற்கு தயாராக அன்னை பார்வதி சக்தியை தரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கரை சேர்ப்பவனாக, கந்தனாக, செந்தில்நாதனாக, ஜெயந்திநாதனாக, முத்துக்குமரனாக செந்தூர் கடல் அருகிலே அருள்பாலிக்கிறோம். முருகன் கடல் அருகிலே வந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கே சூரன், எங்கே சூரன், தாரகாசுரன் எங்கே இருக்கிறான் என்று அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். தேடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகன் அங்கே தன்னுடைய காட்சியிலே பக்தர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அருள்வாளிக்கின்றான் முருகன். எல்லாவிதமான மாயையும் எல்லாவிதமான கண்மமும் எல்லாவிதமான ஆணவமும் மறையுமாறு முருகப்பெருமான் எப்போதும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு தலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதிகை தொலைக்காட்சி நேரலையாக உங்களுக்கு இந்த அரிய காட்சியை திருச்செந்தூரில் இருந்து தந்து கொண்டிருக்கிறது. முருகன் இறங்கி வருகிறார், முருகன் இறங்கி வருகிறார். ஈசனுடைய மகன் வருகிறார். தனக்கு இட்ட பணியை முடிப்பதற்காக, தேவர்களை காப்பதற்காக தேவ சேனாதிபதியாக முருகன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த முருகனை பார்க்கிறோம். அந்த முருகனுடைய படை கிளம்பியவுடன் கிரவுஞ்சமலை தென்பட்டது. நம்முடைய கந்தபுராணத்திலே பார்க்கிறோம். யானை முகனாக தாரகனை பார்க்கிறோம். கிரவுஞ்ச மலையானது இருந்து கொண்டிருக்கிறது. முருகர் படை கிளம்பியவுடன் கிரவுஞ்ச மலை என்கிற மலையானது தென்பட்டது. நாரதர் அந்த மலை வழியாக இருப்பதால் அழைத்து தேவர்களை கொல்லுகிறார்கள். அதாவது கிரவுஞ்ச மலை என்கிற ஒரு மலையானது இருக்கிறது. அந்த மலைக்குள்ளாக யார் போனாலும் அவர்களை அடைத்து அந்த மலையானது கொன்று விடுகிறது என்று சொன்னவுடன் இதோ மாயோவன் மருகன், நம்முடைய முருகன், கந்தவேள், நம்முடைய சொந்தவேள், நம்முடைய ஜெயந்திநாதன் இதோ கடற்கரைக்கு அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மாயாபுரியிலே சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். திருமாலினுடைய சக்கராயுதத்தை எடுத்து கழுத்திலே பார்க்கிறோம். வழிவிடு வழிவிடு என்று சொல்லிக்கொண்டு அங்கே வந்து கொண்டிருக்கிறான். அங்கே பார்க்கிறோம் திருமாலினுடைய சக்கராயுதத்தை தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யானை முகன் தாரகன் எங்கே எங்கே என்று முருகன் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கிறோம். என் கடன் அசுரர்களை இதோ தாரகனை பார்க்கிறோம். அவனுடைய மமதை காரணமாக கழுத்தை திருப்பி திருப்பி அவன் ஆட்டி ஆட்டி அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்கிறான். சிறுவன் பாலகன் என்னை அழிப்பதற்கு வந்திருக்கிறானா என்று எக்காலத்தோடு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். திருமாலினுடைய சக்கராயுதத்தை தன்னுடைய கழுத்திலே அணிந்தவன் தான் இந்த தாரகன். எண்ணற்ற வதங்களை பெற்றிருந்தாலும் எண்ணற்ற வரங்களை பெற்றிருந்தாலும் மமதையின் காரணமாக, அறியாமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக மாயாபுரியிலே இருந்து கொண்டு எப்போதும் முருகனை உணராமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாரகனை பார்க்கிறோம். அவனுடைய துதிக்கையை ஆட்டி ஆட்டி அவன் வருகிறான். பூத கணங்களிலே எல்லாம் அந்த துதிக்கையால் அவன் தூக்கி கடலிலே வீசி எறிகிறான். பார்க்கிறோம். அங்கே முருகனையும் பார்க்கிறோம். அதே போன்று தாரகாசுரனையும் பார்க்கிறோம். வீரபாகவும் நவவீரர்களும் 9 பேரும் சமாளிக்க முடியாமல் தாரகனுக்கு முன்னால் அங்கே தாரகனுடைய பின்புறத்திலே பாருங்கள் கடல் இருக்கிறது. கடல் எப்படி முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு கீழே கட்டுப்பட்டதாக இருக்கிறதோ அதே போல முருகப்பெருமானுடைய பலத்தை உணராமல் மாயா வடிவத்தை எடுத்து தாரகன் கிரவஞ்ச மலைக்குள்ளாக ஓடுகிறான். தலையை அசைக்கிறான். நீங்கள் பாருங்கள். அக்னியாஸ்திரத்தை எடுத்து, வர்ணாஸ்திரத்தை எடுத்து, பிரம்மாஸ்திரத்தை எடுத்து முருகன் மீது அவன் விடுகிறான். இதோ நம்முடைய சுவாமியை அவன் வலம் வருகிறான். பாருங்கள். நல்ல மனதோடு வலம் வந்தால், வேலப்பா பன்னிருகை வேலப்பா உன்னுடைய பாதமே எனக்கு சிறப்பு என்று நினைத்திருந்தான் என்று சொன்னால் இந்த சம்ஹாரம் நடந்திருக்காது. ஆனால் அவன் சுற்றி சுற்றி வருகிறான். நீங்கள் பாருங்கள். அந்த தாரகாசுரன் தன்னுடைய கழுத்தை அசைத்து அசைத்து லட்சம் வீரர்களும் மயக்கம் அடைகிறார்கள். முருகப்பெருமான் கிளம்புகிறார். முழு மதி என்ன 6 முகங்களும் 4 விழிகளும் அருளும் வேலும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமலர் தண்டையும் யாருக்கும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கந்தபுராணத்திலே அங்கே சொல்லுகிற மாதிரியாக இதோ நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. முழு மதியை போன்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை அங்கே தாரகாசுரன் சுற்றி சுற்றி வருகிறான். கிரவுஞ்ச மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்குள்ளாக சென்று அவன் ஒளிந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், முருகனே உனக்கும் எனக்கும் என்ன பகை? முருகனுக்கு நேராக நின்று கொண்டு கேட்கிறான். பிரம்மதேவனுக்கும் பகை, தேவர்களுக்கும் பகை, இந்திரர்களுக்கும் பகை, உனக்கும் எனக்கும் என்ன பகை என்று நம்முடைய தாரகன் கேட்கிறான். முருகர் சொல்லுகிறார், தேவர்களினுடைய சேனாதிபதியாக என்னுடைய தந்தை இட்ட கட்டளைக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சியை கந்தர் நம்முடைய இலக்கியத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே சொல்லுகிறார். திருமாலில் அங்கே பார்க்கிறோம். தாரகனுடைய அகந்தையானது கழுத்தை ஆட்டி ஆட்டிக்கொண்டு கந்தர் பானங்களை விடக்கூடிய நிலையை நோக்கி அவன் போய்கொண்டிருக்கிறார். முருகன் பார்க்கிறார். இன்னும் உனக்கு திருந்துவதற்கு நான் வாய்ப்பு தருகிறேன். சுற்றி வரக்கூடிய இந்த நிமிடத்தில் கூட நீ நினைத்தால் திருந்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது மேகமாக, இடியாக, மின்னலாக தாரகாசுரன் மாறுகிறான். பிரபஞ்ச மலையிலே மயங்கி கிடக்கின்றார்கள் வீரர்கள். அவர்களை எல்லாம் அந்த வேளானது எழுப்புறது. இதோ மீண்டும் மீண்டும் சுற்றி வருகிறான். விடமிருந்து வலமாக, வடமிருந்து இளமாக அவன் சுற்றி வருகிறான். அங்கே முருகப்பெருமான் எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். சின்ன குழந்தையாக, பாலகனாக இருக்கக்கூடிய இவரா நம்மை அழிக்கப் போகிறவர் என்கிற ஒரு மமதையானது தாரகனுடைய மனதிலே வந்துவிட்டது. அவனுக்கு தெரியாது மாயோன் மருகன், நம்முடைய முருகன் எப்படிப்பட்டவன் என்று அவனுக்கு தெரியாது. முழுமதி அன்ன 6 முகங்களும் 4 விழிகளும் அருளும் வேலும் வேலுள அருமையாக அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கந்தன் பானங்களை விடுவதற்கு தயாராக வழிவிடு வழிவிடு என்று முருகப்பெருமானுடைய அங்கே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேருக்கு நேராக நிற்கிறார்கள். நேருக்கு நேராக தாரகனும் நம்முடைய ஜெயந்திநாதனும் நின்று கொண்டிருக்கிறார்கள். முருகன் பார்த்தான். இனிமேல் உன்னை பிழைக்க விட்டால் சரியில்லை என்று சொல்லி வதம் செய்வதற்கு அவன் முடிவு செய்து விட்டான். எல்லா தேவர்களையும் அங்கே பிடித்து வைத்து இந்திரனை எல்லாம் விரட்டி இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை சிறை வைத்தாயே, உன்னை என்னுடைய ஜெயந்தி வேல், வெற்றி வேல், வீர வேல்,
ஞானவேல் என்ன செய்ய போகிறது என்று அங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மாயையினுடைய வடிவமாக திகழக்கூடியவன் யார் என்று சொன்னால் தாரகன். மாயையினுடைய வடிவமாக திகழக்கூடியவன் மேகமாக, இடியாக, மின்னலாக மாறி மாறி ஓடுகிறான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறான் முருகன். கிரபஞ்ச மலைக்குள்ளே மயங்கி கிடந்த வீரர்களை எல்லாம் தன்னுடைய சக்தி வேலை அனுப்பி மீட்டு விட்டான் முருகன். வீரபாகுத்தேவர் வந்து விட்டார். அவருடைய கணங்கள், முருகனுடைய கணங்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். இப்போது முருகன் வேறு வழியே இல்லாமல் தாரகனை பிளப்பதற்கு, கிரபஞ்ச மலையை பிளப்பதற்கு அவன் முடிவு செய்து விட்டான். எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு இறைவன் வழங்குகிறான். எல்லா வாய்ப்புகளையும் முருகன் மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கிறான். நம்முடைய யானை முகன் தாரகன் மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கிறான். முருகனை அவ்வளவு விரைவிலே உணர்ந்து விட முடியுமா என்று நினைத்து கொண்டு அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்திலே அவனுடைய அறியாமையையும் ஆணவத்தையும் அழிப்பதற்கு முருகன் முடிவு செய்து விட்டார். தன்னுடைய கையிலே அவன் முன்னும் பின்னுமாக செல்கிறான். இதோ பார்க்கிறோம், யானை முகன் தாரகன் முன்னும் பின்னும் சென்று கொண்டிருக்கிறான். இந்த பக்கத்திலே பொதிகை தொலைக்காட்சி தாரகனை காட்டுகிறது, அந்த பக்கத்திலே முருகப்பெருமாளை காட்டுகிறது. இரண்டையும் மாறி மாறி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதோ வேல் வந்து விட்டது, வேல் வந்து விட்டது. எல்லா விதமான துன்பங்களும் நிகழும்படியாக யானைமுகன் தாரகன் அவனை நோக்கி அந்த வேல் வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திற்குள்ளே ஒளிந்தாயா, தேவர்களை எல்லாம் அழித்தாயா, அசுரர்களை எல்லாம் நீ பக்கத்திலே வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டே இருந்தாயா, இதோ உன்னுடைய ஆட்டத்தை நான் போக்குகிறேன் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய வீரவேல், சக்திவேல், ஞானவேல், பக்திவேல், இந்த வெற்றிவேலானது கிளம்புவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே தன்னுடைய கழுத்தை அவன் ஆட்டி, இதோ முருகனை பார்க்கிறோம். முருகனுக்கு முன்பாக அந்த வேலானது இருக்கிறது. முருகனுடைய கண் அசைவிற்கு அந்த வேல் காத்து கொண்டிருக்கிறது. முருகனுடைய கண்ணசைவு, அந்த முருகனை நாம் பார்க்கிறோம். ஈசனுடைய மகனை பார்க்கிறோம். கோபத்தோடு சினத்தோடு தரகாசுரனை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய முருகனை பார்க்கிறோம். வேல் ஆடுகிறது, வேல் கிளம்புகிறது. இதோ அந்த வேலை பார்க்கிறோம். அசைந்து 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 அந்த வேலானது போகிறது. இதோ நாம் பார்க்கிறோம், தரகாசுரனுக்கு பக்கத்திலே அந்த வேல் போய்விட்டது. அந்த வாளும் வேலும் அங்கே போய்விட்டது. மமதையினுடைய அடையாளமாக கிரவுஞ்சமலைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்தவன் வானமாகவும் மேகமாகவும் எல்லாவற்றுமாகவும் இருந்து கொண்டிருந்த அந்த தாரகனை அழிப்பதற்காக கையிலே வாளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த வீரவேல் வெற்றிவேலானது சூரசம்ஹாரத்தை செய்துவிட்டது. தாரகனுடைய தலையானது எடுக்கப்பட்டு விட்டது. கிரவஞ்சம் என்று சொல்லப்படுகிற அந்த மலையும் கூட தகர்க்கப்பட்டு விட்டது. பக்தர்கள் எல்லோரும் அங்கே, தேவர்கள் எல்லோரும் அங்கே பூமாரி பொழிகிறார்கள். நாம் பார்க்கிறோம், முருகப்பெருமானை பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய அருளானது இருந்து விட்டால் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அத்தனை அற்புதமாக கடல் அலை மீது வந்து மோதக்கூடிய மதில் சுவரை பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், வெண்மலை புணரிய அலைக்கும் செந்தில் நெடுவேல் என்று சொல்லுகிறார்களே, வெண்மலை புணரிய அலைக்கும் செந்தில் நெடுவேல் இதோ தாரகனை வதம் செய்துவிட்டு அமர்கிறார். நாம் பார்க்கிறோம், சேவர் கொடியேந்தியவன் மயில் பிணிமுகம் எனும் யானையை ஊர்தியாக கொண்ட நம்முடைய ஜெயந்திநாதனை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த முருகனையினுடைய அருளானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த சூரசம்ஹாரமானது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எத்தனை பெரிய மமதையோடு இருந்தாலும், எத்தனை பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இறைவன் நினைத்தான் என்று சொன்னால் ஒரு வினாடியிலே இல்லாமல் ஆக்குவான் என்பதைத்தான். அடுத்த அரக்கன் வந்துவிட்டான். சிங்கமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிங்கமுகத்தினுடைய ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய தலையானது ஆடிக்கொண்டிருக்கிறது. அதாவது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அந்த அரக்கனுடைய தலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கமுகாசுரனாக அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று சொல்கிறார்களே. இதோ பாருங்கள், அங்கே சிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டு அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான். அதாவது முருகன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். முருகனுடைய கண்களிலே கோபம் கொப்பளிக்க முருகன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆணவமானது நம்முடைய கண்ணை மறைக்கும் போது ஆண்டவன் எதிரே வந்தால் கூட நமக்கு தெரியாது என்பதைத்தான் இந்த சிங்கமுகத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆணவமும்
கண்மமும் நம்முடைய கண்களை மறைக்கும் போது ஆண்டவன் எதிரே நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், சிங்கமுகாசுரன் தன்னுடைய கோரப்பற்களை காட்டி அவன் சிரித்துக் கொண்டிருக்கிறானே. எடுத்தவுடன் போர் புரிவதற்கு முருகப்பெருமான் நினைக்கவில்லை. தன்னுடைய வீரபாகுத்தேவரை அனுப்பி சூரபத்மனிடம் பேச சொல்கிறான். ஆனாலும் கூட யாரும் எதுவும் கேட்கவில்லை என்ற நிலையிலே ஆணவத்தினுடைய அந்த வடிவத்தை அழிப்பதற்காக நம்முடைய பிரம்மதேவன் அன்னவாகனத்திலும் திருமால் கருட வாகனத்திலும் இதோ அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கமுகா அசுரன் சிங்கமுகத்தை தலையிலே ஆட்டி ஆட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அந்த படை வீடு என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரிலே நம்முடைய செந்தில் அதிபனை ஜெயந்திநாதனை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறானே, நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமே. இந்த 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 அழிவுகளுக்கெல்லாம் என்ன தீர்வு என்று தேவர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஜெயந்திநாதன் முத்துக்குமரன் அங்கே வெற்றியை தருகிறார். சூரபத்மனுடைய மூத்த மகன் பானுகோபன் மாயாஜால வித்தைகளிலே சிறந்து விளங்கக்கூடியவன், அவனையும் இழந்து விட்டான். இதோ முகத்தினுடைய இதையும் பார்க்கிறோம். நம்முடைய சிங்கமுகத்தினுடைய அந்த கோர முகத்தை பார்க்கிறோம். செந்திலதிபதியினுடைய அந்த அழகான முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாதத்திற்கு வந்து விட்டாயே. சிங்கமுகாசுரன் தன்னுடைய கழுத்தை திருப்பி திருப்பி ஆட்டிக்கொண்டவன் வந்து கொண்டே இருக்கிறான். ஆணவமும் மாயையும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த ஆணவத்தினுடைய அழிவை நம்முடைய முருகப்பெருமான் நீக்குவதற்காக சூரசம்ஹாரம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் பார்க்கிறோம். அந்த வேல் அங்கே கிளம்பி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம். அந்த வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? முருகப்பெருமானினுடைய 6 திருமுகம் ஞானத்தினுடைய வடிவமாக, வைராக்கியத்தினுடைய வடிவமாக, வலிமையினுடைய வடிவமாக, கீர்த்தையினுடைய வடிவமாக, ஐஸ்வர்யத்தினுடைய வடிவமாக இதோ சிங்கமுகன் மீண்டும் மீண்டும் சுற்றி வருகிறான். அதாவது முருகா என்கிற அந்த சொல்லை சொல்லி பார்த்தால், மூ என்று சொன்னால் முகுந்தன் திருமால், ரூ என்று சொன்னால் ருத்ரன், க என்று சொன்னால் கமலவாசனான பிரம்மன், மூன்றும் இணைந்ததுதான் முருகா என்கிற அந்த சொல். முருகா என்கிற அந்த சொல்லினுடைய அதை தெரியாமல் அகார உகாரத்தினுடைய அகார உகார மகாரத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஓம் காரத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய முருகப்பெருமானை அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். அங்கே சிங்கமுகாசுரன் வந்து கொண்டிருக்கிறான். கந்தன் என்று சொன்னால், கந்து என்று சொன்னால் உறுதுணையாக இருப்பது, தூண் போன்று பற்றுக்கோடாக இருப்பது என்று பொருள். கந்தன் என்று சொன்னால் பக்தர்களுக்கெல்லாம் அவன் பற்றுக்கோடாக இருந்து கொண்டிருக்கிறான். சிங்கமுகத்தினுடைய கோரப்பற்களை பாருங்கள். தன்னுடைய சகோதரனை இழந்தாகிவிட்டது. இப்போது நினைத்தால் கூட சுப்பிரமணியரிடம் அவன் பணிந்து போனான் என்று சொன்னால் அவனுடைய ஆணவத்தை அவன் மாற்றிவிடலாம், மறைத்து விடலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஆணவத்தை கொஞ்சம் கூட மறைக்காமல், ஆணவத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் அவன் வந்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதாவது நடுக்கடலுக்கு பக்கத்திலே இருந்தாலும் கூட அங்கே முருகப்பெருமானுடைய அருளை அவன் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேனே, சுப்பிரமணிய என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், பிரம்மனுடைய தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். சுப்பிரமணிய என்று சொல்லுகிறோமே, சிறந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் முருகன். இதோ மீண்டும் மீண்டும் அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். சரவணன் என்று சொன்னால், சர என்று சொன்னால் நாணல் புற்கள் என்று சொல்லுவோம். வர என்று சொன்னால், வன என்று சொன்னால் செறிந்திருந்த பொய்கையில் தோன்றியவன். சரவணபவன் என்று சொன்னால் நாணல் புதருக்கு நடுவிலே தோன்றியவன் என்று பார்க்கிறோமே. செந்தில் முதல்வன் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எல்லா காட்சிகளும் தேவர்களுக்கெல்லாம் அவன் அங்கே பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறானே, அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 படை வீடுகளிலே வெற்றியை தரக்கூடிய படை வீடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அங்கே வேல் காக்க பிடரிகள் 2 பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, 70,000 பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றிடை அழகுற சிவேல் காக்க, நானாம் கயிற்றை நல்வேல் காக்க என்று அங்கே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த வேல் எல்லோ மக்களையும் காத்து கொண்டிருக்கிறது. கைகள் 2 கருணை வேல் காக்க, முன்கை 2 முரண்வேல் காக்க, பின்கை 2 பின்னவன் காக்க, பின்னவன் இருக்க பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாபிக்கமலம் நல்வேல் காக்க என்று சொல்லுகிறோமே. இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே சிங்கமுகாசுரன் தன்னுடைய கழுத்தை அவன் ஆட்டி ஆட்டி அசைத்து தன்னுடைய கழுத்தை அவன் ஆட்டிக்கொண்டே இருக்கிறான்.
நான் சொன்னது போல ஆணவம் கண்ணை மறைக்கும் போது ஆண்டவன் எதிரே இருந்தால் கூட நமக்கு தெரியாது என்பதைத்தான் நம்முடைய சிங்கமுகாசுரனுடைய அந்த அழிவானது காட்டுகிறது. முருகப்பெருமான் ஜெயந்திநாதன் வெற்றியினுடைய அடையாளமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். வெற்றியினுடைய அடையாளத்தை நாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னவர்க்கும் முன்னவாகுவோர் நமக்கும் முற்பட்டு தன்னை நேரிலாது ஈசனதோ சூரசம்ஹாரம் நடந்து விட்டது. சிங்கமுகனுடைய தலையானது எடுக்கப்பட்டு விட்டது. அங்கே பார்க்கிறோம், அடுத்த அரக்கனுடைய தலையும் எடுக்கப்பட்டு விட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஜெயந்திநாதனுக்கு அரோகரா என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த முகமானது இப்போது அறுக்கப்பட்டு விட்டது. எத்தனை கொடுமைகளை தேவர்களுக்கு இவன் செய்தான். தேவர்களினுடைய எல்லா விதமான தேவ பட்டணத்தையும் தன்னுடைய கைப்பற்றி அந்த இந்திரனை எல்லாம் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அடுத்த அரக்கன் வந்துவிட்டான். சூரமத்பன் தன்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அதாவது அடுத்தடுத்து முருகப்பெருமான் விரைவாக இன்றைக்கு சூரர்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதாவது கந்தபுராணத்தை பார்க்கும் போது நாம் பார்க்கிறோமே, அதாவது கந்தபுராணம் என்று சொல்லப்படுகிற அந்த காட்சியானது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. முருகனுடைய வெற்றியானது மகத்தான வெற்றியாக, முருகனுடைய வெற்றியானது தேவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் இழந்த பொறுப்பையும் பட்டத்தையும் பதவியையும் தருவதாக, தேவர்களினுடைய துன்பத்தை எல்லாம் அறுப்பதாக இங்கே பார்க்கிறோம். சூரபத்மன் தன்முகத்தோடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த சூரபத்மன் எத்தனை எத்தனை தவங்கள் செய்தவன் தெரியுமா? அத்தனை தவங்கள் செய்தும் எல்லாம் வீணாகி போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆணவம் என்பது அவனுடைய தலைக்கிலே ஏறிவிட்டது. சிவபெருமானுக்கு அவரிடமிருந்து எல்லா தவங்களையும் பெற்று இதோ சூரபத்மன் அங்கே எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். தலையை ஆட்டுகிறான், எல்லா தலையையும் ஆட்டுகிறான். எதிரே நின்று கொண்டிருக்கக்கூடியவரை சிறுவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். எதிரே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதன் சிறுவனா? இல்லை இல்லை, முன்னவருக்கும் முன்னவாகுவோர் நமக்கும் முற்பட்டு தன்னை நேரிலாது ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி அங்கே வந்திருக்கக்கூடிய உருவமாக எவருக்கும் அன்னை தாதையாய் இருக்கும் பரமனே அவன்கான் என்று சொல்லுகிறான் வீரபாகு. ஆனாலும் கூட சூரபத்மன் அவனுடைய மாயையானது மறைக்கிறது. அங்கே பார்க்கிறோம் ஈசனுடைய மகனை அங்கே நம்முடைய சூரபத்மன் தலையை ஆட்டி ஆட்டி சுற்றி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எத்தனை தவறுகளை செய்தாய் ஜெயந்திநாதன் பார்த்து கொண்டிருக்கிறான். சூரபத்மனே, எத்தனையோ வாய்ப்புகளை உனக்கு வழங்கினேன். நம்முடைய வீரபாகு தேவரை அனுப்பி உன்னிடம் நான் சமரசம் பேசினேன். எதுவும் நீ கேட்கவில்லை. ஆனால் நீ மீண்டும் 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 அடுத்தடுத்து தேவர்களுக்கு அநீதிகளை இழைத்துக் கொண்டே இருந்தாய் என்பதற்காக என்னுடைய தந்தை ஈசன் என்னை இங்கே வந்து உன்னை சம்ஹாரம் செய்வதற்காக அனுப்பி இருக்கிறானே என்று நம்முடைய முருகக் கடவுள், நம்முடைய சொந்த கடவுள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோமே, சூரபத்மனை போல பேறு பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், அவன் பெற்ற பேரு எப்படி பெற்ற பேரு என்று சொன்னால், 1000 வெள்ள அசுரப்படைகளோடு வருகிறான். சூரபத்மன் நம்முடைய முருகப்பெருமானை 1000 வெள்ள அசுரப்படைகளோடு வருகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், சுற்றி சுற்றி வருகிறானே இந்த சூரபத்மன், சூரியனை தன்னுடைய தொட்டிலில் கட்டி வைத்து ஓட்டியவன். அப்படிப்பட்ட பெருமை மிக்கவன் சூரபத்மன். அந்த சூரபத்மன் தன்னுடைய அறியாமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக எதிரே இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயந்திநாதனை உணராமல் நின்று கொண்டிருக்கிறான். பாலகன் என்று இகழ்ந்து பேசுகிறான். அந்த நேரத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், கோடிக்கணக்கான சூரியர்கள் திரண்டு ஒன்றாகி வானை விட்டு கீழே இறங்கினால் எப்படி இருக்குமோ அதை போல முருகர் வந்தார் என்று சொல்லுகிறார். ஆயது காலை தன்னில் அவுணர்கோன் அனந்த கோடி ஞாயிறு திரண்டு ஒன்றாகி ஞால மேல் இருளை ஓட்டி சேயுயர் விசும்பை நீக்கி செருநிலத்து உற்றதன துயதோர் குமரன் போரில் தோன்றிய தோற்றம் கண்டார். அதே தோற்றத்தை தான் பொதிகை உங்களுக்கு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறது. 1000 சூரியர்கள் உங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே போன்று ஞாயிறு திரண்டு ஆனந்த கோடி அவுணர்கோன் ஆனந்த கோடி ஞாயிறு திரண்டு ஒன்றாகி ஞால மேல் இருளை ஓட்டி சேயுயர் விசும்பை நீக்கி செருநிலத்து உற்றதென்று முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கிறான். இந்த சூரபத்மனுக்கு எப்படிப்பட்ட பேரு தெரியுமா? வேறு யாருக்கும் தராத அந்த காட்சியை, அந்த விஸ்வரூப காட்சியை செந்திலதிபன் ஜெயந்திநாதன் முத்துக்குமரன் நம்முடைய முருகன் சூரபத்மனுக்கு காட்டுகிறான். நீ பாலகன் பாலகன் என்று பேசுகிறாயே,
பார் நானா பாலகன் என்று அங்கே ஓங்கி உயர்ந்து உத்தமனாக நின்று கொண்டிருக்கக்கூடியவனை பார்த்துவிட்டு சிலிர்க்கிறது சூரபத்மனுக்கு. ஆகா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் சாதாரணமாக நினைத்து விட்டேனே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். அந்தமில் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பால் எந்தை கண் இருந்து வந்த இயற்கையால் சக்தியாம் போம் தந்திடும் பனுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்று நின்னை கண்டுளம் கவலை நீத்தோம் என்று சொல்லுகிறானே, அந்த எண்ணமானது சூரபத்மனுக்கு வந்தது. அவனுடைய மமதையின் காரணமாக அசுரர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தேவர்களை அவன் அழித்தான். அவனுக்கு அருள் பாலித்தார் முருகக் கடவுள். அதாவது கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள். அதாவது சூரபத்மன் சொல்லக்கூடியதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை மயில் வாகனத்திலே வந்த அந்த குழந்தையை, அந்த திரு குழந்தையை பாலகன் என்று நினைத்து நான் அநியாயமாக இருந்து விட்டேனே சொல்லுகிறார். பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசினை உணர்த்திலேன் யான். நான் அவனுடைய வெற்றியை, அவனுடைய புகழை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற அம்மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ மனம் திரும்பி விட்டான். அதாவது வீரபாகு தேவர் சொன்னபோது அங்கே அவனுக்கு சூரபத்மனுக்கு முருகனை பற்றி தெரியவில்லை. அங்கே பார்க்கிறோம், 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாதென்றில் பார்த்து கொண்டிருக்கிறோமே. நமக்கு எதிரே முருகக் கடவுள் மிக அமைதியாக, மிக அற்புதமாக கோபத்தோடு கண்களானது அங்கே கொப்பளிக்க நம்முடைய சூரபத்மனை பார்த்து கொண்டிருக்கிறாய். எத்தனை வாய்ப்புகளை உனக்கு தந்தேன் சூரபத்மனே, எத்தனை முறை திருந்து என்று சொன்னேன். தேவர்களை சிறை விட்டுவிடு, நான் இப்படியே விட்டுவிடுகிறேன் என்று சொன்னேனே, நீ மாட்டேன் என்று தலையை ஆட்டிக்கொண்டே இப்போது இருப்பது போல இருக்கிறாயே, நான் என்ன செய்வேன் என்று முருகன் நினைத்து பார்க்கிறான். 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஓதி, 1000 கோடி காமர்கள் அழகலாம் திரண்டு ஒன்று ஆகி அப்படிப்பட்டவனாக முருகன் எதிரே இருந்து கொண்டிருக்கிறான். செவ்வேள் கையிலே வேலாயுதத்தை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். அதை கூட உணராதவனாக நீ இருந்து விட்டாயே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கே வேல் கிளம்புகிறது. அந்த வேலானது கிளம்பி அங்கே முருகனுடைய ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த வேலானது வந்து விட்டால் வெற்றியானது வந்துவிடும். இதோ அங்கே வாளை எடுத்து விட்டார்கள். சூரபத்மனே, நீ கொஞ்சம் ஆணவத்தோடு இருக்கவில்லை. இதோ வெற்றிவேல் வீரவேல் பக்திவேல் சூரவேல் நம்முடைய சூரபத்மனுடைய தலையை கொய்து விட்டது. அவனுடைய ஆணவத்தை அழித்து விட்டது. அவனுடைய ஆணவமானது அழிந்து அவன் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முருகன் எத்தனை அற்புதமானவன்! ஜெயந்திநாதன் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜெயந்திபுரத்திலே இருக்கக்கூடிய திருச்சீர் அலைவாய் என்று சொல்லுகிறோமே, இந்த தலத்தை பற்றி யார் நினைத்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கக்கூடிய கந்தக்கடவுள், நம்முடைய சொந்த கடவுள், மாயாபுரியிலே இருக்கக்கூடிய சூரபத்மனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய தாரகனை அழித்தான். அதே போன்று சிங்கமுகாசுரனை அழித்தான். அதே போன்று சூரபத்மனை அழித்தான். சூரபத்மன் பிடித்து வைத்திருந்த தேவர்களை எல்லாம் விடுவிப்பதற்கு தன்னுடைய வேலாயுதத்தை அவன் எழுப்பி விட்டான். அந்த வேலானது சக்தி வேலானது அங்கே பார்க்கின்றோம். அருமையான மலர் மாலைகளுக்கு இடையிலே காற்று அருமையாக தென்றலாக வீசுகிறது. அரக்கர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்களே என்று அந்த மரமானது அங்கே பார்க்கிறோம். மாமரமும் சேவலுமாக உருமாறக்கூடிய காட்சிக்கு நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த இலைகள் அசைந்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே போல மாமரமுமாக சேவலுமாக மாறக்கூடிய அந்த காட்சியை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு காண இருக்கின்றோம். அக்னியாஸ்திரம், அதே போன்று வர்ணாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், எந்த அஸ்திரத்தினாலும் எந்த பயனும் இல்லை. முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த வேலானது கிளம்பி விட்டது என்று சொன்னால் தன்னை நிந்திக்கக்கூடியவர்களை கூட வாய்ப்புகளை தந்துதான் நம்முடைய முருகக் கடவுள், நம்முடைய சொந்த கடவுள், நம்முடைய வெற்றி வீரனாக இருக்கக்கூடிய ஜெயந்திநாதன் தந்து கொண்டிருக்கிறான். எல்லோருடைய முகத்திலும் நிம்மதியை பாருங்கள். எல்லோருடைய முகத்திலும் அங்கே முருகப்பெருமானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்புறத்திலே கடல் தெரிந்து கொண்டிருக்கிறது. பிறவி பெருங்கடலை காப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று முருகப்பெருமான் மலர் மாலைகளோடு நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே அங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே கடல். அந்த கடலினுடைய அலையானது ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து கிளம்பி வந்து இங்கிருந்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்குமே.
அந்த அலை ஏதோ ஒன்றை சொல்வதற்காக முருகப்பெருமானை வந்து கொண்டிருக்கிறது. வேல் அங்கே உயர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சஷ்டியினுடைய இந்த நாட்களிலே அருமையாக முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருந்தோமே. முருகப்பெருமான் யாகத்திலே இருந்து அசுரனை அழிப்பதற்காக வீர வேலை கையிலே வைத்து கொண்டு அவன் வந்து கொண்டிருந்தானே. ஒவ்வொரு நாளும் யாகசாலையிலே ஜெயந்திநாதருக்கு அபிஷேகமானது நடந்ததே. ஒவ்வொரு நாளும் அலங்காரங்கள் எல்லாம் நடந்ததே. தெய்வ யானையோடும் வள்ளியோடும் 108 மகாதேவர் சந்நிதிக்கு முன்பு தொடர்ந்து எழுந்தருளி நாம் பார்க்கிறோம், அங்கே பார்க்கிறோம் நம்முடைய எல்லாம் அழிந்து போய் மாமரமும் சேவலுமாக உருமாறிய சூரனை சேவர் கொடியாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியது கடல். இந்த கடல் எவ்வளவு அற்புதமான கடல் என்று நீங்கள் பாருங்கள். இந்த கடலானது எப்போதும் ஆக்ரோஷத்தோடு இருந்து கொண்டிருந்தாலும் முருகனுடைய பாதத்திற்கு பக்கத்திலே வரும்போது அந்த கடலானது அமைதியாக எப்போதும் தன்னுடைய பக்தர்களினுடைய பாதங்களை கழுவக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே வீர வேல் தெரிந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வேல் தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வேலானது உயர்ந்து கொண்டிருக்கும் போது வேறு என்ன வேண்டும் என்று பார்ப்பதற்கு இதோ பார்க்கிறோமே, நம்முடைய மாமரமும் சேவலுமாக உருமாறிய சூரன் முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்களிலே அமைதியானது தவழ்கிறது. பக்தர்களுக்கு நான் இருக்கிறேன், என்னுடைய வீரவேல் இருக்கிறது, பக்திவேல் இருக்கிறது, ஞானவேல் இருக்கிறது, வெற்றிவேல் இருக்கிறது, நான் இருக்கிறேன் உங்களோடு, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடிவிடும் என்று காட்டுவதற்காக அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பறந்து கொண்டிருக்கிறது அந்த பறவையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த மாமரமும் சேவலுமாக மாறி எத்தனை மாயையோடும் எத்தனை கண்மத்தோடும் எத்தனை அகந்தையோடும் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றி அகநானூற்றிலே 59வது பாடலிலே பார்க்கிறோம். சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம்மிகு வேந்தன் தன்பரம் குன்றத்து என்று சொல்கிறோமே. சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல், அந்த நெடுவேல் தான் எது என்று சொன்னால் நாம் பார்க்கிறோமே, சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் செந்திலம்பதியிலே அமைதியினுடைய அடையாளமாக எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிப்பேன் என்று சொல்லி திருச்சீர் அலைவாயிலே எல்லா நலமும் எல்லா வளமும் எல்லா நோயும் இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும், எப்போதும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கே அருள் பாலிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு முன்னால் நாம் பார்க்கிறோமே, பக்தர்களினுடைய இதய குகையிலே இருப்பவன், அதனால் அவனுக்கு பெயர் குகன் என்று சொல்லுவோம். அங்கே பறந்து கொண்டிருக்கிறது சேவல் பார்க்கிறோம். அவன் சேவல் வடிவத்திலே வந்து விட்டான். சேவல் வடிவத்திலே மாற்றி சேவர் கொடியோனாக தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டான். இன்னொருவனை மயிலாக மாற்றி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டான். கந்து என்று சொன்னால் உறுதுணையாக இருப்பது, கந்தன் என்று சொன்னால் பற்றுக்கோடாக இருப்பது நாம் பார்க்கிறோமே. அந்த சேவல் ஆடி ஆடி அசைந்து அசைந்து முருகப்பெருமானுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஈசன் மகனே, உன்னை இத்தனை நாள் அறியாமல் நான் இருந்து விட்டேனே. சுப்பிரமணிய என்று சொன்னால் சுப்பிரமணிய என்று சொல்கிறோமே, சிறந்த பிரம்மஸ்வரூபனாக இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் இத்தனை நாள் அறியாமல் இருந்து விட்டோமே. கார்த்திகேயன் என்று சொன்னால் கார்த்திகை பெண்கள் எல்லோரும் பாலூட்டி வளர்த்தார்களே, அந்த கார்த்திகேயன் என்று சொல்கிறோமே. சரவணன் என்று சொல்கிறோமே, நாணல் புற்றிலே வளர்ந்தவன் என்று சொல்கிறோமே, அந்த நாணற் புற்றுக்கு இடையிலே வளர்ந்தவனாக இருக்கக்கூடிய சரவணனை சுற்றி சுற்றி அங்கே சேவலுமாக வந்து கொண்டிருக்கிறான். வள்ளியம்மை என்பது, வள்ளியம்மை ஆன்மாவினுடைய இச்சா சக்தியாக கொண்டால் தெய்வ யானையை கிரியாசக்தியாக கொள்ளலாம். திருமுருகர் எப்படி இருப்பார் என்று கந்தல் அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார், கேளுங்கள். கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு, கூறவன்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. அதாவது முருகப்பெருமானுடைய முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, கோன் அன்று எனக்கு உபதேசித்தது. அங்கே பார்க்கிறோமே, தகப்பனுக்கு அந்த உபதேசம் சொன்ன தகப்பன் சுவாமியாக அந்த சுவாமி இறைவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு, பிரணவத்தை சொல்லிக் கொடுத்தவன். வானன்று காலன்று தீயன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று. முருகப்பெருமானை சுற்றி சுற்றி அந்த அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த அரக்கனை வடிவமாற்றி, அதாவது கந்த புராணமும் நம்முடைய சொந்த புராணமும் ஒன்றுதான். இந்த ஆணவமும் இந்த மாயையும் இந்த கண்மமும் நம்மிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனே நமக்கு பக்கத்திலே வந்த நிலையிலும் கூட அவனை உணராமல் எதிர்த்து எதிர்த்து நின்று கொண்டு அவனுக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமே.
நீங்கள் மனம் திரும்பி என்னுடைய பாதத்திற்கு கீழே வாருங்கள். எப்படி இந்த கடல் அலையானது 3000 ஆண்டுகளாக அல்லது உலகம் தோன்றிய நாளிலிருந்து என்னுடைய பாதத்தை கழுவிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல நான் உங்களுடைய பாதங்களை, உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவேன் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் இந்த அறுபடை வீடுகளிலே கடற்கரைக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறோமே. அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்திலே நாம் பார்க்கிறோமே, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே நாம் பார்க்கிறோம். இதோ அந்த முகத்தை பார்க்கிறோமே. குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மணரம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை நாம் பார்க்கிறோமே. இதோ சுவாமிக்கு எதிரே அந்த சேவல் கொடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சேவர் கொடியோன் எத்தனை பெரிய கொடியோனாக இருந்தாலும் சேவர் கொடியோன் அவர்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவனாக, தேவர்களுக்கு இழந்த பொருள்களை எல்லாம் மீட்டு தரக்கூடியவனாக, தேவர்களை எல்லாம் சிறை வைத்த அரக்கர்களை அழிக்கக்கூடியவனாக, ஜெயந்தனை மீட்கக்கூடியவனாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோமே. அந்த சேவலானது அங்கே அறுபட்டு, அந்த சேவலானது அங்கே அந்த வீரவேலானது எடுத்து அங்கே சுவாமியினுடைய பாதத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடிவிடும். எத்தனை பெரிய ஒரு மனம் இருந்தால் தன்னுடைய சேவலை எடுத்து தன்னுடைய கொடியாக மாற்றிக்கொள்கிறான் பாருங்கள். சேவர் கொடியோன் நமக்கு முன்னால் திருச்சீர் அலைவாயிலே அந்த அருமையான இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. எத்தனை முகங்கள் இருந்தாலும் அத்தனை முகங்களும் அருள் தந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். சேவர் கொடியாக அடுத்து போய்கொண்டிருக்கின்றது முருகனுடைய அருள் வேளானது போய்கொண்டிருக்கின்றது. எல்லாம் பார்க்கும்போது நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும். முருகா, எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேனே. குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிவிட்டால் என்று சொன்னால், அந்த முருகப்பெருமானுடைய முகம் எப்படிப்பட்ட முகம்? 6 முகம். ஒரு முகம் ஞானம், ஒரு முகம் வைராக்கியம், இன்னொரு முகம் வலிமை, இன்னொரு முகம் கீர்த்தி. அந்த சேவலானது கட்டப்பட்ட காட்சியை நீங்கள் மேலே பாருங்கள். சேவல் எப்படி கட்டப்பட்டு சேவர் கொடியாக மாற்றப்பட்டதோ, அதே போல முருகன் தன்னுடைய பக்தியாலும் அருளாலும் நம்மை கட்டி நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய பாதத்திலே அவன் வைத்துக் கொள்கிறான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று நாம் சொல்லுகிறோமே. அந்த வெற்றிவேல், அந்த வீரவேல் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த சேவர் கொடியாக மாற்றிவிட்டான். அந்த அரக்கனை சேவர் கொடியாக கையிலே வைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன், யாமிருக்க பயமேன் என்று அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சியை பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்கு நேரலையாக தந்து கொண்டிருக்கிறது. எந்த அஸ்திரமாக இருந்தாலும் சரி, எந்த அஸ்திரத்தினாலும் யாராலும் பயன்பெற முடியவில்லை. அதோ பார்க்கிறார்கள், மறைந்திருக்கக்கூடிய மாலைகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறார்களே. லட்சம் வீரர்களும் மயக்கம் அடைந்தாலும் கூட முருகனுடைய அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், அந்த அசுரர்களை எல்லாம் அவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு எதிரே அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். யானை முகத்தோடு தாரகாசுரனும் சிங்க முகத்தோடும் தன்முகத்தோடு சூரபத்மனும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் இந்த திருச்சீர் அலைவாய் என்கிற இடத்திலே பார்த்தோமே. அகனானூற்றிலே சூர்மருங்கு அறுத்த சுடரிலை நெடுவேல் என்று சொன்னோமே. அந்த நெடுவேலை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அற்புதமான நெடுவேல், எத்தனை அற்புதமான சக்திவேல். வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதோ வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கப்படுகின்றன, மகிழ்ச்சியோடு வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. கையிலே வாளை ஏந்தி கொண்டு சிவாச்சாரியார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா காட்சிகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடந்தாலும் கூட எல்லா ஆண்டுகளையும் புதிய சிந்தனைகளோடு நம்முடைய மனதானது வந்து கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் பாருங்கள், சுவாமிக்கு எதிரே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முருகப்பெருமான் எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய முருகப்பெருமானை பொதிகை தொலைக்காட்சி மிக பக்கத்திலே நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. மலர் மாலைகளோடும் அங்கே பார்க்கிறோம். அங்கே மலர் மாலைகளோடு இருக்கக்கூடிய அங்கே முருகனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை அற்புதமான நிலை. இந்த எல்லா இதையும் முடிந்த பின்பு அங்கே பார்க்கிறோம், வள்ளி தெய்வானையை பார்க்கிறோம். முருகன் இப்போது அமைதியான கோலத்திலே இந்த வதமெல்லாம் முடிந்த பின்பு கேதாரத்திற்கு செல்கிறார் முருகர்.
காசிக்கு செல்கிறார், ஸ்ரீசைலத்திற்கு செல்கிறார், திருப்பதிக்கும் திருக்காலத்திற்கும் திருவாலங்காட்டிற்கும் செல்கிறார், காஞ்சிக்கு செல்கிறார். இந்த முருகனை பார்த்தோமே, ஏன் சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று கேட்டால், அவன் ஆணவத்தினுடைய வடிவமாக இருந்தான். முன்னவருக்கும் முன்னாகுவோர் நமக்கும் முற்பட்டு தன்னை நேரிலாவது, அதாவது அன்னையர்கள் வந்து விட்டார்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னுயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவருக்கும் அன்னை தாதையாய் இருக்கும் பரமனே அவன்கான் என்று வீரபாகு சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட முருகனை நாம் இந்த இடத்திலே வணங்குவதற்கு என்ன பேறு பெற்றோமோ. பொதிகை தொலைக்காட்சி அருமையாக நேரலை மூலமாக இந்த காட்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. மகிஷனையும் துர்குணனையும் சண்டனையும் அனலியையும் சிங்கனையும் பானுகோபனையும் எல்லோரையும் அழித்துவிட்டு, சிங்கமுகனையும் அழித்துவிட்டு சூரபத்மனுக்கு அறிவுரைகளெல்லாம் சொல்லக்கூடியவனாக முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறு செய்ய வேண்டாம், தவறு செய்ய வேண்டாம் என்று எத்தனை அற்புதமாக முருகப்பெருமான் சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாம் வந்த வேலை முடிந்துச்சு, வந்த வேலை முடிந்தது. தேவர்களுக்கு தேவர்களுக்கான பாதுகாப்பாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய துன்பங்களை துயரங்களை எல்லாம் நான் காத்து கொண்டே இருக்கிறேன். சீலம் அல்லவருக்கு உணர உண்ணாத சிற்பரன் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், சீலம் இல்லாருக்கு உணர உண்ணாத சிற்பரன் அங்கே வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வருகையை பார்க்கும்போது, ஆடி ஆடி முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது நம்முடைய உள்ளமானது சிலிர்க்கிறது, நெஞ்சமானது மகிழ்கிறது. என்ன தவம் நாங்கள் செய்தோம் என்று இந்த மனமானது நினைத்து நினைத்து பார்க்கிறோம். அன்னையர்கள், அதாவது வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் வரக்கூடிய காட்சி எல்லாம் தான். நான் வந்த வேலையானது முடிந்து விட்டது, படைவீடு அமைத்தேன், கடலுக்கு பக்கத்திலே படைவீடு அமைத்து தேவர்கள் இழந்த பதியை எல்லாம் மீட்டு தந்தேன். இனி என்னுடைய வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி முருகப்பெருமான் அந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழையக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கடல் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஞால மேல் இருளை ஒட்டி சேயுயர் விசும்பை நீக்கி செருநிலத்து உற்றதன துயதோர் குமரன் போரில் தோன்றிய தோற்றம் கண்டான். எல்லா வளமும் எல்லா வெற்றியும் எல்லோருக்கும் தர வேண்டும், எல்லாருக்கும் கடல் போன்ற அருளை முருகன் தர வேண்டும். அந்த கோபுரம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, அந்த கோபுரத்தை போன்று 117 அடி உயரம் என்று சொல்லுகிறோமே, அந்த ராஜகோபுரத்தை போன்று முருகனுடைய பக்தியானது உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பக்தர்கள் எல்லோருக்கும் முருகனுடைய திருவருள் கோபுரமாய் உயர்ந்து நின்று எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத நிலை இங்கு இல்லாமல் வேண்டும் என்று சொல்லி நல்ல அருமையான காட்சிகளை தந்துவிட்டு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.